முக்கிய செய்தி: அரக்கோணம் மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ். அங்கு போராட்டத்தில் யார் தலைமையில் அங்கு அதிமுக போராட்டம் நடத்தி வருகிறார்கள்? போராட்டத்தில் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக நிர்வாகி தான் ஏமாற்றியதாக கூறி மாணவி வழக்கு தொடர்ந்த நிலையில் மாணவிக்கு ஆதரவாக அதிமுகவினர் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வன்முறைக்கு வழிவகுக்கும் என்பதால் போலீசார் படி ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக காவல்துறை சார்பில் அதிமுகவினர் கடிதம் அளிக்கப்பட்டது. மேலும் நடைபெற உள்ள பகுதிகளில் காவல்துறையினர் காலை முதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென அதிமுகவினர் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஒரே நேரத்தில் போராட்டம் நடைபெற உள்ள இடத்தில் குவிந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் பெண்கள் கருப்பு கொடியை ஏந்தியும் கட்டுப்படுத்த முடியாத காவல்துறையினர் திணறிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மீறி தற்போது அதிமுக சார்பில் போராட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதில் தெய்வ சாயல் குற்றவாளி என கூறப்படும் அவரை கைது செய்ய ஏன் அலட்சியம் காட்டுகிறார்கள் என்று கோஷங்கள் எழுப்பி அவரை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர். அரக்கோணம் மாணவி பாலியல் விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கண்டன பதிவை வெளியிட்டிருந்த நிலையில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ப. வளர்மதி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.